இலங்கை என்ற ஒற்றை ராஜ்யத்துக்குள் நாங்கள் இருந்து கொண்டு எங்கட ஊரை பிடிச்சு கொண்டிருப்போம், ஊர்ல குடா பிடிப்போம், ஊர்ல குண்டாஞ்சட்டிக்க குதிரை ஓட்டுவோம் என்று சொல்வதுதான் திரு சத்தியலிங்கம் அவர்களுடைய கூட்டாக இருக்கிறது. மட்டக்களப்பில தமிழரசு கட்சியினுடைய சாணக்கியன் பெருவெற்றி பெற்றதாக எல்லோரும் சொல்வார்கள். அதாவது 65,000 வாக்குகள் பெற்றதாக சொல்வார்கள். உண்மை அதுவல்ல. ஸ்ரீநேசனும் ஸ்ரீநாத்தும் இவருக்கு வாக்களிக்க சொல்லி இருக்கிறார்கள். அதாவது சாணக்கியனுக்கும் தங்களுக்கும் புள்ளடியிட்டு சாணக்கியனுக்கும் புள்ளடியிட சொல்லிடுறார்கள். ஆகவே தமிழர்கள் ஒரு பழமொழி இருக்கு, இந்த கிண்டினவன் புக்கையிலும் விட தெண்டினவன் புக்க அதிகமாமண்டு. இது தெண்டினவன் புக்கே அதிகமாகிவிட்டது, சாணக்கியனுக்கு 65,000 ஆகிவிட்டது. இதுதான் இந்த உண்மை. மாவை சீனாதராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார், தனிப்பட்ட கடிதம் ஒன்று. அது வெளியில வந்துட்டது. பாவம், அவர் தனிப்பட்ட என்று எழுதினார். அது இரகசியம் பரகசியம் ஆகிவிட்டது. அந்த கடிதம் இங்கே இருக்கிறது பாருங்கள். ஸ்ரீதரனை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரனை வெளியேற்றுவதற்கான ஒரு காலம் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு வரும். எப்படி வரும் என்றால், வெற்றி நமதே, ஊர் எமதே, தேசிய மக்கள் சக்தி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்றது. பல்வேறுபட்ட கருத்துக்கள் தேர்தல் ரீதியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கூற்றை முன்வைத்திருக்கின்றது. நாடு யாரோடென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும், உள்ளூராட்சி சபைகளை கூட நாம் இழப்போமாக இருந்தால் அது நம்முடைய அரசியலில் பெரும் ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று முன்னாள் பதில் பொதுச் செயலாளர், தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வவுனியாவில் கூறியிருக்கின்றார். அதே கருத்தையே அவர்கள் தொடர்ச்சியாக கூறுகின்றார்கள். உண்மையில் அவர் கூறுகின்ற விடயத்தில் ஒரு யதார்த்தம் இருக்கின்றது தானே? அப்படியாயின் தமிழ் மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? தமிழரசு கட்சியினுடைய சார்பில இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன அந்த கோஷம் ஏற்கனவே பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள், அதாவது நாடு அனுராவோடு இருக்கட்டும், ஊர் எங்களோடு இருக்கட்டும் என்பது மிக மோசமான விமர்சனங்களுக்கு உட்பட்டதனால் இப்போது அவர்கள் அதை மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழரசு கட்சியில 2 விதமான பிரச்சாரங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த கோஷங்களின் அடிப்படையில். ஒன்று, இந்த சுமந்திரன் தலைமையிலான இவர்களுடைய அணியினர் ஒரு கோஷத்தை முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் கிளிநொச்சியை மையப்படுத்திய ஸ்ரீதரன் அவர்களுடைய அணியினர் தாயகம், தேசியம், சுய பொருளாதாரம் என்ற அடிப்படையில கோஷங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகிய அந்த அணியினர் முன்வைக்கிற கோஷம் மிக சரியானதாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் நாடு யாரோடு இருக்கட்டும் என்று சொல்வது, இவர்கள் நாடு என்பது இலங்கை ஒற்றையாட்சி என்ற அடிப்படையில இருப்பதனால இவர்கள் சொல்கின்ற அந்த சமஷ்டி என்பது பொய்யான பிரச்சாரம் என்பதை மீண்டும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். அதாவது இவர்கள் பொய்யாக சமஷ்டியை நாங்கள் கோருவதாக தாங்கள் சொல்கின்ற பொய்யை இங்கே இதுல வெளிப்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது நாடு யாரோடும் இருக்கின்றால், நாடு என்றால் ஒன்றுதான், அது ஒரு நாடு என்றால் ஒற்றை ஐக்கிய ராஜ்யம். அது சுமந்திரனுடைய அணி இதுல சொல்ல போனால் ஐக்கிய ராஜ்யம் ஒரு நாடு, ஒரு அரசு. அப்ப அந்த அரசுக்கு கீழே தான் நாங்கள் இருக்க போறோம் என்றுதான் இவரோட நிலைப்பாடு. ஆகவே இப்போது தமிழரசு கட்சியினுடைய, அதாவது இந்த சட்ட பயங்கரவாதிகள் அனைவரும் ஒன்றாகி விட்டார்கள். என்னென்றால், அதாவது நாடு என்ற அடிப்படையில் அனுராவோடு இருக்கட்டும் என்று சொன்னால், இலங்கை, அதாவது தமிழர்களுடைய தாயகம் என்பதையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். இப்போது அவர்கள், அதாவது சமஷ்டியையும் கைவிட்டு விட்டார்கள். இலங்கை என்ற ஒற்றை ராஜ்யத்துக்குள் நாங்கள் இருந்து கொண்டு எங்கட ஊரை பிடிச்சு கொண்டிருப்போம், ஊர்ல குடா பிடிப்போம், ஊர்ல குண்டாஞ்சட்டிக்க குதிரை ஓட்டுவோம் என்று சொல்வதுதான் திரு சத்தியலிங்கம் அவர்களுடைய கூட்டாக இருக்கிறது. பாவம், அவர் அரசியலுக்கு வராதவர். அவர்கள் பரம்பரையாக அவருடைய தந்தையார் கம்யூனிஸ்டாக இருந்திருக்கிறார். ஆக இந்த கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசியத்தை ஏற்காதவர்கள். அப்ப இவர் அந்த அந்த வளர்ப்புகளால இவரிடம் தமிழ் தேசியம் இல்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். ஆகவே அரசியல் கற்றவர்கள் இந்த அரசியலுக்கு வராமல் இந்த தமிழரசு கட்சியில இந்த வெறும் கூச்சல் இடுபவர்கள், கூக்குரல் இடுபவர்கள், இந்த கட்சிப்பவர்கள், நாங்கள் போய் பாராளுமன்றத்தில் கட்சிக்க போறோம், சில விடயங்களை நாங்கள் தவிர்த்து விட்டு செல்ல முடியாதுதானே? ஆளும் என்பிபி கட்சிக்கு வவுனியா வடக்கு பிரதேச சபை ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை அமையுமாக இருந்தால் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் வேலை இலகுவாக செய்து விடுவார்கள் என்று சுமந்திரன் எச்சரிக்கின்றார். அது ஒரு யதார்த்தமானது தானே? வவுனியா வடக்கில் இனப்பரம்பலை மாற்றி விடுவோம் என்று அவருடைய கவலை அல்லது ஆதங்கம். நிச்சயமான இந்த வவுனியா வடக்கு என்று சொன்னபடினால நானும் வவுனியா வடக்கை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் நான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும்.
வவுனியா வடக்கிலே இவர்கள் போட்டியிட வைக்கப்பட்டவர்கள் யாரும் சமூக பெருமானம் அற்றவர்களைத்தான் இவர்கள் வாக்கு கேட்க விட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வட்டாரங்களிலுமே சமூக பெருமானம் அற்றவர்கள் அல்லது அத்த போக்கிலிகளைத்தான் இவர்கள் வச்சிருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்களால் அங்கு, அதாவது வவுனியா வடக்கிலே இவர்களால் முத்திரை குத்தப்பட்ட மோசமான அதிகார துஷ்பிரயோகங்களை செய்தவர்கள் அல்லது ஊழல்வாதிகள் என்பவர்களை விட்டுவிட்டு அவருடைய கோழையாக்களை இப்போ நிறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே வவுனியா வடக்குல தமிழரசு கட்சிக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைப்பதற்கான பெரிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. முதலாவது. மற்றது இரண்டாவது, வவுனியா வடக்கினுடைய நிலைமை இவ்வளவு காலமும் வவுனியா வடக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த பகுதி எப்படி என்றால் அது விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. ஆனால் அதனுடைய எல்லையினுடைய, அதாவது வவுனியா வடக்கினுடைய எல்லை அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய பெரும்பகுதியை எல்லையாக கொண்டிருக்கிறது. அதாவது மணலாறு பகுதியை எல்லையாக கொண்டிருக்கிற என்ற அடிப்படையில பதவியாவில் இருந்தும் அங்கு ஜனகபுரவில் இருந்தும் இந்த குடியேற்றங்கள், அதாவது இந்த வடிவைத்தகல்லு மருதோடை ஊஞ்சால் கட்டி சின்னப்பூர் சொங்கலம் ஊஞ்சால் கட்டி சேமடுவை நோக்கி அந்த படர்ச்சி வருகிறது. ஆகவே அங்க அந்த வவுனியா வடக்கினுடைய நிலப்பகுதி பெருமளவில் இந்த சிங்கள குடியேற்றங்களுக்கு உட்படுவதா இருக்கிறது. அது இந்த எல்வலயத்துக்குள்ள இருக்குது, மகாவலி எல்வலயத்துக்குள்ள இருப்பதனால அது ஒரு படிமுறையாக அது கவலைகரம் செய்யப்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது பூர்வீக கிராமங்களான மருதோடையிலேயோ அல்லது ஒதியமலையோ பட்டுக்குடியிருப்போ இன்று மக்கள் குறைந்த அளவில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நகரங்களை நோக்கி நகர்ந்து விட்டார்கள். ஆகவே அது அந்த இடங்களை நோக்கி சிங்கள மக்களுடைய குடியேற்றம் அதிகரித்திருக்கிறது. இரண்டாவது, சிங்கள மக்கள் 3 வட்டாரங்கள் சிங்கள வட்டாரங்களாகவே இருக்கின்றன, அதாவது வவுனியா வடக்கிலே. ஆகவே அதே நேரத்தில் இப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட மீள் குடியேற்றங்கள்ல கூட அனுராவுக்கான அலைகள் அங்கே வீச தொடங்கி விட்டது. இருந்தாலும் அந்த மண்ணில் பெருமளவிலான போராளிகள் குடும்பங்களும் மாவீரர் குடும்பங்களும் இருப்பது குறிப்பிடத்தக்க வவுனியா வடக்கில். ஆகவே யாவரும் இந்த போராட்டத்தோட இந்த மக்கள் கூட்டம் அவர்களை சரியாக வழி நடத்தாததன் விளைவு, அவர்களை இவர்கள் பாராமுகமாக இருந்ததன் விளைவு, இவர்களுக்கு எதிராக இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலைமை குறிப்பாக வவுனியாவில் மட்டும்தான் இருக்கின்றதா அல்லது ஏனைய மாவட்டங்கள் என்று யாழ் மாநகர யாழ் மாவட்டத்துக்கும் பொருத்தமானதாக இன்று யாழ் மாநகர சபை என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் பெரும் அடையாளமாகவும் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய சித்தாந்தம் சார்ந்தவர்களுடைய ஆட்சி பரப்புக்குள்ளும் உட்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வசம் இருக்கக்கூடிய 2 மாநகர சபை இருக்கின்றது, யாழ் மாநகர சபை, மட்டக்களப்பு மாநகர சபை. இந்த 2 மாநகர சபையின் நிலைமைகளும் எப்படி இருக்கின்றது? அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த வவுனியா வடக்கில் என்ன நிலைமை இருக்கிறதோ அதே நிலைமை ஏனைய மாவட்டங்களுடைய மாநகர சபைகளுக்கும் வந்துவிட்டது. இதுதான் உண்மையான நிலைமை. ஏனென்றால் இவர்கள் எதையும் செய்யவில்லை என்றுதான் எல்லா மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. கடந்த தேர்தல் காலங்களிலே நான் சந்தித்த பெரும்பாலான குடும்பங்கள், இந்த போராட்டம் சார்ந்த குடும்பங்களை சந்தித்த போது அவர்கள் எல்லோரும் சொன்ன குற்றச்சாட்டு, கூட்டமைப்போ அல்லது தமிழரசு கட்சியோ எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கம் வரவில்லை என்பது இவர்கள் மீதான குற்றச்சாட்டாகிறது. இப்போதும் அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலிலும் இவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மட்டக்களப்போ அல்லது யாழ் மாநகர சபையிலேயோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இவர்களுடைய யாழ் மேயராக இருந்த முன்னாள் அர்னோல்டு இடம் பத்திரிகை துறை சார்ந்த பலர் அவரிடம் பேசுகின்ற போது அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு ஒரு 9-10 சீட் தான் கிடைக்கும் என்று. அப்ப 9-10 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இவர்களை ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே இவர்கள் 14 ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். 14 ஆசனங்களை பெற்று 2 போனஸையும் பெற்று 16 சீட்டை பெற்றிருந்தபடியினால இவர்கள் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி, அதாவது சைக்கிள் சின்னத்தின் கீழ போட்டியிட்டவர்கள் 9 ஆசனங்களை பெற்று 4 போனஸையும் பெற்றபடினால அவர்கள் 13 இருந்தார்கள். அதனாலதான் இந்த ஆட்சி மாற்றங்கள் அங்க நடந்தது. அந்த ஆட்சி கவுட்பு அந்த மாநகர சபைக்கு நடந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் இந்த விடயம்தான். ஆனால் இப்ப என்ன நடக்கிறது என்றால், இப்போது இவர்கள் யாவரும் தனித்தனியே எல்லாருமே தனியே தான் கேட்கினோம். அதாவது அரசியல் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் ஒரு போட்டித் ஒப்பந்தத்துக்கு வாங்கொண்டு பல தடவை சொல்லப்பட்ட போதும் அவர்கள் யாரும் இதை கேட்பதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற மமதையிலே இவர்கள். உங்களுடைய கணிப்பில் யாழ் மாநகர சபை எப்படி இருக்கின்றது இம்முறை யாழ் மாநகர சபையை தமிழரசு கட்சியினால் வெல்ல முடியாது, ஒருபோதும் வெல்ல முடியாது. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இரண்டாவது, கடந்த தேர்தலிலே யாழ் மாவட்டத்திலே பெரும் வெற்றியை எம்பிபி பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில அவர்களுக்கு வாக்குகள் அதிகரிக்கும். அங்க குறிப்பாக இந்த யாழ் மாநகரத்தை அன்றைய குருநகர் இந்த பகுதிகள் முழுவதும் இப்போது என்பிபிக்கான ஆதரவு தளம் அதிகரித்து விட்ட என்ற நிலையில யாழ் மாநகர சபைக்குள் இவர்களுக்கான வாக்கு வங்கி மிக குறைவாகவே இருக்கும்.
இது தவிர்க்க முடியாத நிர்பந்தமாகி போய்விட்டது. ஏனென்றால் இவர்களுடைய தவறுகள் தான், இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுடைய தவறுகள் இந்த விளைவுதான் இதாகி இருக்கிறது. அதே நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தா கடந்த தேர்தலில் 2 ஆசனத்தை பெற்று 9 போனஸை பெற்றார். அப்ப 10 சீட் வச்சிருந்தால் இந்த முறை அவர் 2 பெறுவாரோ என்பது கேள்வியாக இருக்கிறது. ஆகவே டக்ளஸ் தேவானந்தா அதிகாரத்தில் உள்ள அரசோடு இருந்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு கிடைத்த அந்த வாக்குகள் அனைத்தும், அதாவது இந்த அரசை சார்ந்து நிற்பவர்களுக்கு வாக்களிப்பவர்கள் இப்போது யார் அரசை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். ஆகவே எம்பிபிக்கு தான் அந்த வாக்கு போகுது. அப்ப டக்ளஸ் தேவானந்தா பெற்ற 8 உறுப்பினர்கள்ல கடைசி 6வது அங்க போய்விடும். அப்படி போனால் இவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது அல்லவா? இதை நாங்கள் பார்க்க வேணும். அதாவது தமிழர் பரப்புல அரசு சார்ந்து வாக்களிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும். ஏனென்றால் பதவிகள், இடமாற்றங்கள், வேலை வாய்ப்புகள் என்று பல சுயநலங்கள் இருக்கும். அந்த சுயநலங்களுக்கு அடிப்படையினால அவர்கள் வாக்களிப்பார்கள். அந்த அணியினர் இந்த என்பிபிக்கு தான் வாக்களிக்க போயிடும். அப்ப டக்ளஸோட நின்றாக்களும் அங்கதான் வாக்களிப்பினர். இதே போலதான் அங்கேனுக்கு வாக்களித்தார்கள் அல்லது மகேஸ்வரனுக்கு வாக்களித்தவர்கள் எல்லோரும் இப்போது யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால், திருமதி மகேஸ்வரனுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் இப்ப அரசு சார்ந்த என்றால் எம்பிபிக்கு தான் வாக்களிப்பினோம். இது இயல்பான விஷயம். இந்த கணக்கு வழக்குகளை பார்த்தால் யாழ் நகர சபையில் இவர்கள் வெற்றி பெற முடியாது. ஒன்று. மட்டக்களப்பை பொறுத்தளவில் ஒரு சந்தேகத்துக்குரிய நிலைமையில இருக்கிறது. ஏனென்றால் மட்டக்களப்பில தமிழரசு கட்சியினுடைய சாணக்கியன் பெருவெற்றி பெற்றதாக எல்லோரும் சொல்வார்கள். அதாவது 65,000 வாக்குகள் பெற்றதாக சொல்வார்கள். உண்மை அதுவல்ல. எண்ணிக்கை சரியானது. சுமந்திரனும் அதே கருத்தை தான் வலியுறுத்தி இருக்கின்றார். யாழ் தேர்தல் ஒன்றிலே கிழக்கு சாணக்கியனால் தப்பியது என்கின்றார். அதில் என்ன பிழை இருக்கின்றது? இங்கேதான் பிழை இருக்கிறது. அவர் கணக்கு பார்க்க தெரியாது என்று நான் நினைக்கிறேன். அல்லது இந்த அரசியல் கணக்கை அவர் கணக்கிட்டு விட்டு மற்றவர்களுக்கு இந்த கணக்கு தெரியாது அவர் நினைக்கிறார். 2 காரணம் தான் இருக்க முடியும். அதாவது சாணக்கியன் 65,000 வாக்குகளை பெற்றார் என்றால் சாணக்கியனுக்கு தனிமையாக பெற்ற வாக்குகள் இல்லை. சாணக்கியன் என்ன செய்யார் என்றால், இந்த தேர்தல் வியூகம் என்ன ஒன்று இருக்கிறது, டாக்டிக்ஸ் ஒன்று இருக்கிறது. தேர்தலில் என்ன கில்மால் செய்யலாம் என்றால் அதுக்கேற்ற எல்லாத்தையும் சாணக்கியன் செய்திருக்கிறார். அதில் அவர் கெட்டித்தனமானவர் தான். ஏனென்றால் சாணக்கியனுக்காக வாக்கு கேட்டவர்கள்ல சரவணபவனும் சேயோனும் தங்களுக்கு வாக்களித்து கட்டாயம் இவருக்கு வாக்களிக்கணும், சாணக்கியனுக்கு வாக்களிக்கணும் என்று சொன்னார்கள். என்ன காரணம் என்றால் இவர்கள் தேர்தலை எதிர்கொள்கின்ற போது ஒருவர் தான் வெற்றி பெறுவார். ஆகவே ஒரு ஆளையாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் அந்த பயத்தில தான் இவர்கள் சாணக்கியனுக்கு வாக்களிக்கணும் சொன்னார்கள். அப்ப இந்த சேயோனும் சரவணபவனும் இவருக்காக அதாவது சரவணனுக்கும் சேயோனுக்கும் கிடைத்த வாக்குகள்ல அனைவரும் இவருக்கு சாணக்கியனுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னபடினால அவர்கள் வாக்களித்தபடினால் அவர்கள் 2 பேரும் பெற்ற வாக்குகளின் கூட்டுத்தொகை இந்த தொகை இங்கே வந்துவிடும், சாணக்கியனுக்கு வந்துவிடும். 2வது ஸ்ரீநேசனும் ஸ்ரீநாத்தும் இவருக்கு வாக்களிக்க சொல்லி இருக்கிறார்கள். அதாவது சாணக்கியனுக்கும் தங்களுக்கும் புள்ளடியிட்டு சாணக்கியனுக்கும் புள்ளடியிட சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்ரீநேசன் பெற்ற 22,000 வாக்குகளும் ஸ்ரீநாத் பெற்ற 21,000 வாக்குகளுமாக சேர்த்து 2 பேருக்கும் கிடைத்த வாக்குகள் மொத்தம் 43,975 வாக்குகள். இந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் சாணக்கியனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே சாணக்கியனுக்கு இந்த 2 பேர் வெற்றி பெற்ற 2 பேராலையும் கிடைத்த வாக்குகளை கழித்தால் சாணக்கியனுக்கு 21,000 வாக்கு தான் கிடைச்சிருக்கும். இந்த சேயோனும் சரவணனும் பெற்றுக் கொடுத்த வாக்குகளை பார்த்தால் இவர் இன்னும் கீழே தான் இருப்பார். ஆனால் இந்த தேர்தல் வியூகத்துக்கு நூடாக 65,000 இவர்கள் கூட்டி சேர்த்து கட்டி விட்டார்கள். இது எப்படி சொல்லுவோம் என்றால், இந்த தமிழர்கள் ஒரு பழமொழி இருக்கு, இந்த கிண்டினவன் புக்கையிலும் விட தெண்டினவன் புக்க அதிகமாம் என்று. இது தெண்டினவன் புக்கை அதிகமாகிவிட்டது, சாணக்கியனுக்கு 65,000 ஆகிவிட்டது. இதுதான் இந்த உண்மை. அப்ப இந்த அரசியலிலே இந்த தேர்தல் முறையில இருக்கிற இந்த நிலைமைகளை நாங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். இதை யாரும் கணக்கிட்டு பார்ப்பதில்லை. இதை கணக்கிட்டா இந்த உண்மை தெரியும், இவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறன்றது. ஆகவே சாணக்கியனுக்கு இருக்கிற வாக்குகள் உண்மையாக சாணக்கியன் அவருக்கு தனிய வாக்குகள் கொண்டு போட்டியிட்டால் ஒரு 10,000 14,000 மேல வராது. இதான் உண்மை. ஆனால் எல்லோரையும் சேர்த்து தெண்டினபடியாத்தான் வந்தது. இதே நிலைமைதான் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலேயும் சுமந்திரனுக்கு வந்தது. ஸ்ரீதரன் தனித்து இங்க கிளிநொச்சியில போட்டிட்டு கிளிநொச்சி மக்கள் வாக்களிச்சபடியாத்தான் ஸ்ரீதரனுக்கு பெரிய அளவுல வாக்கு வந்தது. ஒரு 37,000 வாக்கு அவர் பெற்றிருந்தார். ஆனால் இவர் 14,000 குறைவாகத்தான் பெற்றிருந்தார். என்ன நடந்தது என்றால் இவரோட சேர்ந்து ஒரு 7 பேரை சேர்த்திருந்தார். இந்த காடு மாடெல்லாம் திரிஞ்சு 2 பொம்பளையில பிடிச்சு கொண்டு வந்தார். யாழ்ப்பாணத்தின் காடு மாடெல்லாம் திரிஞ்சு இன்னும் 2-3 பேர் இவரோட இருக்கிற சட்டத்தரணிகள் சயந்தன் அர்னோட் போன்ற இவர்களை எல்லாம் சேர்த்துத்தான் இவர் இந்த தனக்கான வாக்குகளை சேர்த்திருந்தார். அப்படி சேர்த்துமே இவற்ற வாக்கு இவரால் வெல்ல முடியவில்லை. இதுதான் தமிழரசு கட்சியின் இன்றைய நிலைமை. இதுதான் இந்த வாக்கு வங்கி. அப்ப இந்த வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது என்பதை 65,000 இவருக்கு கிடைச்சது. அப்ப இப்படி சொல்லலாமே, 65,000 சாணக்கியனுக்கு கிடைச்சது, ஸ்ரீநேசனுக்கு 22,000, ஸ்ரீநாத்துக்கு 21,000 என்றால் எங்க வந்து நிற்கும்? 80,000 பேர் வாக்களிச்ச மாதிரி இருக்கும்.
அப்படிலாம் கணக்கு பார்க்க இயலாது. இந்த விதசார பிரதிநிதித்துவத்தின் கீழே விருப்பு வாக்கள் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது சரவணபவன் செய்யோன் ஆகியோரை வெற்றி பெற செய்யாமல் தவிர்த்து விட்டார் சாணக்கியன். அதாவது அவர்கள் இருவரும் இந்த தேர்தல் வியூகத்தில் சிக்கப்பட்டு சிதைந்து அவர்கள் அமல்க்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அதான் உண்மை. அவர்கள் இவர்களுக்கு வாக்கு சேர்த்தபடினாலே அவர்களுடைய வாக்கு குறைவா இருந்து விட்டது. ஆனால் இங்க சாணக்கியன் ஸ்ரீநாத்துக்கோ ஸ்ரீநேசனுக்கோ வாக்களிக்க சொல்ல இல்லை. எங்கேயுமே அவர் எங்கேயுமே அப்படியே ஒரு துண்டு பிரச்சனைகள் எங்கேயுமே நாங்கள் பார்க்க முடியாது. யாராவது காட்டட்டும் அவர்களை இணைச்சி இல்ல. இங்கதான் இருக்கு இந்த தேர்தல் வியூகங்கள். தேர்தல் வியூகத்திலே ஒருத்தரை தோற்கடிக்க முடியும். மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் சரவணபவன் அவர்களும் ஒரு பலமானவர் தானே, மொழி புலமை உடையவர் தானே, ஏன் அவர் இதில் தவிர்க்கப்பட்டிருப்பார் நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த பழமொழியில் ஒன்று இருக்குது, இந்த 2 கத்திகள் ஒரு உரையில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சரவணபவன் மும்மொழியையும் பேச வல்லவர். அப்ப அவர் 2 கத்திகள் ஒரு உரையில இருக்க முடியாது அல்லவா? அதனாலதான் திட்டமிட்டு அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் வியூகத்துக்குள்ளால் அடிபட்டிருக்கிறார். அது வெளியில தெரியாது, கட்புலனுக்கு தெரியாத தேர்தல் வியூகங்கள் இவைகள். இப்படித்தான் ஒரு ஓரம் கட்டுவது. இந்த துரோகி தியாகிக்கும் இடையில சின்ன வித்தியாசம் தான், ஒரு 100 தான் வித்தியாசம். இங்காலவனா துரோகி, அங்காலவனா தியாகி ஆயிடுவேன். அப்படி தமிழரசு கட்சி கனவேர் இருக்கணும். இப்போது நீங்கள் இப்படி துரோகி தியாகி என்று கூறுகின்ற போது சுமந்திரன் தமிழ் இனத்துக்கு ஆற்றிய பங்களிப்புகளை மறந்துவிட முடியாது. அவர் ஒரு காணொலியில் குறிப்பிடுகின்றார், தான் ஆற்றிய பல சேவைகள் அல்லது மக்களுக்காக ஆற்றிய பணிகள் எல்லாம் வெளியிலே தெரியாமல் அதிக அளவில் இருக்கின்றது. தான் சட்டத்துறை சார்ந்து கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டில் கூட ஒரு முக்கியமான வழக்கிலே ஆஜராகி இருந்தேன் என்று அவர் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அவர் கூறுவதில் யதார்த்தம் இருக்கின்றது தானே. அதில் அவர் பல பங்களிப்புகளை அரசியலில் முரண்நிலை இருந்தாலும் மக்களுக்காக தொடர்ச்சியாக சட்டத்துறை சார்ந்து செய்கின்றார் தானே. நான் அதை பார்த்தேன். இந்த நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த அணியில இருந்தான் இவர் வந்திருக்கிறார். அவ்வளவுதான் அவரை பற்றி நான் சொல்லக்கூடியது. அவருடைய அந்த வீர பிரதாபங்கள் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக அவர் நீலந்திருச்சொலத்தோட சேர்ந்து செய்தார் என்றதுதான் முக்கியமானது. அந்த அடிப்படையில தான் அந்த தொடர்ச்சி தான் அவர் பின்னாட்களிலே இந்த அம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவுக்கு கையளிக்கப்படுகின்ற சட்ட விவகாரங்களை கண்ட தொடர்ச்சி அதுவாகத்தான் இருக்க வேண்டும். வழக்குகளை கையாண்டார் என்கின்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார். வழக்குகளை கையாள்வது ஜிஜி பொன்னம்பலத்தில் இருந்து எஸ்டிவி செல்வநாயகத்தில் இருந்து பல வழக்கறிஞர்கள் தொடர்ந்து வழக்கு பேசியிருக்கிறார்கள். குமார் பொன்னம்பலம் எல்லாரும் வழக்கு பேசியிருக்கிறார்கள். குமார் பொன்னம்பலம் பல வழக்குகளை அவர் இலவசமாக பேசியிருக்கிறார். ஆனால் இவர் அந்த காலத்தில் இவர் சொன்ன அந்த காலத்தில் இவர் இலவசமாக இவர்கள் எல்லாம் சம்பளத்தை பெற்றுக்கொண்டுதான் இவர்கள் பேசியிருக்கிறார்கள், பணத்தை பெற்றுக்கொண்டுதான் வழக்கு பேசியிருக்கிறார்கள் பெரும்பாலான வழக்குகள். ஆனால் சுமந்திரனை பொறுத்தவரையில் அந்த மக்களிடம் அவர் பணம் பெறவில்லை தானே. சில இடங்களில் பணம் பெறாமல் இருக்கு. அதற்கான அரசியல் நோக்கங்கள் இருக்கிறது. அதாவது என்னை பொறுத்தளவில் நான் அப்படி ஒரு சட்டத்தரணியாக இருந்திருந்தால் நான் இந்த எதிர்காலம் பற்றி சிந்திக்கின்ற போது இந்த ராளை போட்டு சுறா பிடிப்ப வேலை செய்வேன் தானே. அதே மாதிரி தானே வரும். அவருக்கு ஒரு வியூகம் இருந்திருக்கிறது, ஒரு அரசியல் வியூகம் இருந்திருக்கிறது. ரால் போட தொடங்கி இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் ரால் போட தொடங்கி இருக்கிறார் சுறா பிடிப்பதற்கு. இப்போது சுறா பிடிச்சிருக்கிறார். 2010 அவர் சுறா பிடிச்சிருக்கிறார். இப்போது சுறா நழுவி போகிற நிலைமையில நிக்குது. இந்த வழக்குகள் பேசப்படுகின்ற போது பின்கதவால் பல நிறுவனங்கள் இருக்கும், அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கும். அதனுடைய முகவர்கள் பல பேர் வேலை செய்வார்கள். அவர்கள் பின்கதவால பணப்பரிமாற்றங்கள் எல்லாம் நடக்கும். சில வழக்குகள் பேசுவதற்கு மக்களிடம் நேரடியாக பணம் பெறாவிட்டாலும் அது பொதுநல வழக்குகள் என்ற அடிப்படையில அந்த நிதிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு கூடாக அதாவது நிதியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய நிதியை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதை விட இவர்களுக்கு சம்பளம் வேண்டுவதை விட வேறு வழியாக சில வருமானங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். விளம்பரம் கிடைக்கலாம், புதிய வழக்குகள் இவர்களுக்கு கிடைக்கலாம். இப்படி வியாபாரத்தில் பலவிதமான லாபங்களை ஈட்டக்கூடிய மார்க்கங்கள் இருக்கிறது. சில நிறுவனங்கள் வீடுகளை கட்டி கொடுக்கின்றன, இலங்கையில சிரட்டிகளுக்கு காசு கொடுக்கின்றன. அதெல்லாம் அவர்கள் தானம் செய்வதாக நாங்கள் கருதக்கூடாது. அவைகள் எல்லாம் அவர்களுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கான இன்னொரு முதலீடாக இருக்கும். அது விளம்பரங்களாக இருக்கும். அந்த விளம்பரங்களோடாக அதிக லாபங்களை பெற முடியும். இதெல்லாம் வர்த்தகத்தில் இருக்கிற விஷயங்கள். யாழ் மக்கள் அவ்வளவு மோசமானவர்களா? ஏன் தமிழரசு கட்சி அவ்வளவு வெறுக்கின்றார்கள்? மாவை சேனாதிராஜா மற்றும் பல தலைவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி, அவர்களுடைய வளர்ப்பில் வந்த மக்கள் ஏன் திடீரென்று இப்படி ஒரு நேர் எதிர்கோணத்தில் நின்று சிந்திக்கின்றார்கள்? மாவை சேனாதிராஜா மீது அரசியல் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருக்கென்று ஒரு திரட்சி இருந்தது, அவருக்கென்று ஒரு வரலாறு இருந்தது. அப்படிப்பட்டவர்களால் வளர்க்கப்பட்டு அப்படிப்பட்டவர்களால் அணி திரட்டப்பட்ட தமிழ் தேசியம் சார்ந்த மக்கள் ஏன் திடீரென்று இப்படி ஒரு பிழையான முடிவெடுக்கிறார்? இதில் நீங்கள் குறிப்பிட்டதுல சில தவறுகள் இருக்கிறது. அதாவது தமிழரசு கட்சி 74 முடிவடைந்து விட்டது. தமிழரசு கட்சி 74 அது அரைச்சாவுக்கு போய்விட்டது.
அது காங்கிரசுடன் இணைந்து கூட்டணியை உருவாக்கி விட்டது. கூட்டணியில தான் எல்லாமே நடந்தது. கூட்டணி தான் தமிழர் விடுதலை போராட்டம் என்பதை முன்னெடுத்த கட்சி கூட்டணியை தவிர தமிழரசு கட்சியோ காங்கிரஸோ கிடையாது. இவர்கள் எல்லோரும் ஒற்றையாட்சிக்குள்ள இருந்தார்கள். கூட்டணி தான் சமஷ்டியை முன்வச்சு வருது. தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட சமஷ்டி கட்சி என்று சொல்லப்படுவது பண்டாரநாயக்கோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தோடு, வண்டா செல்வா ஒப்பந்தத்தோடு அது முடிவடைந்து விட்டது. அந்த சமஷ்டி என்பதை அவர் கைவிட்டு விட்டார். செல்வநாயகம் அவர்கள் கைவிட்டு விட்டார். பிறகு இரண்டாம் தினம் டட்லி செல்வா ஒப்பந்தத்தின் போதும் கைவிட்டு விட்டார். மூன்றாவதாக 82ஆம் ஆண்டு மாவட்ட சபைக்கு அமிர்தலிங்கம் உடன்பட்டதோடு மீண்டும் அது கைவிடப்பட்டிருக்கிறது. அப்ப 3 முறை இவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சியின் பார்வையில, கூட்டணியின் பார்வையில, கூட்டணி தனித்தமிழீழம் என்று வந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்தார்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை இவர்கள் எப்போது முறியடித்தார்கள் அல்லது தோற்கடித்தார்கள் அல்லது புறந்தள்ளினார்கள் என்று சொன்னால் அமிர்தலிங்கம் கூட்டணியின் தலைவராக இருந்து கொண்டு இந்த மாவட்ட சபைக்கு போனதுதான். அதோடு அவர் அதையும் கைவிட்டு விட்டார்கள். இப்போது செத்துப்போன அதை உயிர்ப்பித்தது எப்படி என்றால், இந்த 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி விடுதலை புலிகளை ஒரு தனிமுகமாக காட்டி விடுதலை புலிகளை ஏகப்பிரதிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் யாழ்ராடிக்க வந்தவர்கள் தானே தவிர இவர்கள் தலைமை தாங்க வரவில்லை. இவர்களை தலைமை தாங்க வந்த என்று சொல்றது அபத்தமான பொய். இவர்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக இவர்கள் நிறுத்தப்பட்டவர்கள், அவ்வளவுதான். இவர்கள் இந்த முடிவையும் எடுக்க முடியாது. அப்ப விடுதலை புலிகளுடைய முள்ளிவாய்க்கால் தோல்விக்கு பிறகு இவர்கள் தனிக்காற்றாயாக்கள் ஆகிவிட்டார்கள். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஆகவே முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போது மாவை சேனாதராஜா அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஆயுத போராட்டத்தோடு நின்றவர் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் அடிப்படை ஒன்று இருக்கிறது. 2வது, அவர் தாயகத்துக்கு வந்து விட்டார். அவர் தன் மண்ணிலேயே வந்திருந்து அந்த மக்களோடு அவர் வாழத் தொடங்கி விட்டார். அதனாலே அவருக்கு ஒரு தலைமைத்துவ பதவி அல்லது அவருக்கு ஒரு கௌரவம் யாழ் மக்களால் வழங்கப்பட்டது. அப்ப அவருக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பேர் இருக்கிறது. மாவை சேனாதராஜா அவர்களுக்கு அந்த மண்ணில வந்து அவர் எம்பி ஆயின் உடனே இங்க வந்துட்டார். ஆனா சம்பந்தன் திருவண்ணாமலைக்கு போகவே கிடையாது. அதனாலதான் செத்த வீட்டுக்கு ஆக்கள் போகாம விட்டாங்க. திருவண்ணாமலையில யாழ்ப்பாணத்துல யாருமே வரவே இல்லை பார்க்க. இதெல்லாம் என்ன காரணம்டா, இந்த மக்கள் மண்ணோடு ஒட்டி வாழாத தன்மைதான். அப்ப மண்ணோடு ஒட்டி வாழ்றவனைத்தான் மக்கள் மதிப்பார்கள். அதனாலதான் மாவி சேனாதராஜா அவர்களுக்கும் அந்த மதிப்பு இருந்தது. அந்த மதிப்பு இன்றும் இருக்கிறது. ஆனாலும் அவரை துரத்தி அவரை பதவி விட்டு போன்று இவர்கள் மிக கேவலமாக அவரை பேசியதிலிருந்தும் அவர் அந்த பதவியை துறந்து போனதிலிருந்தும் அவருடைய மரணத்தின் பின்னர் அந்த எதிர்ப்பு இவர்களுக்கு எதிராக, இந்த தமிழரசு கட்சியினுடைய மாவி சேனாதராஜா அவர்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது. அப்ப அது இப்போது தொடர்ந்தும் இருக்கிறது. இப்போது மாவி சேனாதராஜா அவர்களுடைய அந்த தலைமை பதவிக்கு புதிய தலைவரை தெரிவு செய்த பிறகு அவர்களை அதை ஒரு வழக்கு மூலம் தலைவர் செயலாளரை இயங்க விடாமல் தடுத்துவிட்டு பதில் செயலாளர்களும் பதில் தலைவராகவும் 2 பேர் வந்து நிற்கிறார்கள். அப்ப இந்த இவர்கள் மீது மக்களுக்கு அந்த வெறுப்பு இருக்கும், கட்டாயம் இருக்கும். அது வெளியில சொல்லாட்டியும் கூட அது புல்லடிவோடுகின்ற போதுதான் அந்த வெறுப்பை அவர்கள் காட்டுவார்கள். யாழ் மக்கள் சரியாக யாருக்கு என்ன செய்யணுமோ அதை வச்சு செய்வார்கள். இப்போதும் வச்சு செய்வார்கள். அதாவது யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசியம் சார்ந்து ஒன்றாக இல்லாமல் பலராக நின்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இது இயல்பான விஷயம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இவ்வாறு குறிப்பிட்டாலும் மூத்த துணைத் தலைவர், அதாவது CVK சிவஞானம் என்பவர் மூத்த துணைத் தலைவர். அவர் இன்று அந்த கட்சியை நிர்வகித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். பல அனுபவம் மிக்கவர்களோடு இருக்கின்ற போது அந்த சூழ்நிலை அவர்கள் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் தானே இருக்கின்றது. அதாவது இப்போது இவர் துணைத் தலைவர் பதவியை வகிக்கிறார். ஆனாலும் இவர் கடந்த காலத்தில், அதாவது 2019ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியுடைய 16வது மகாநாட்டுக்கு மாவை சேனாதராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். தனிப்பட்ட கடிதம் ஒன்று. அது வெளியில வந்துட்டது. பாவம், அவர் தனிப்பட்ட என்று எழுதினார். அது இரகசியம் பரகசியம் ஆகிவிட்டது. அந்த கடிதம் இங்க இருக்கிறது பாருங்கள். இந்த கடிதம் சொல்கிறது, தான் செயலாளராக வர வேண்டும், தன்னை நியமியுங்கள். செயலாளராக நியமிப்பதற்கு வடக்கு கிழக்கு என்று பார்க்க வேண்டாம். இப்போது துரைரட்னத்துக்கு நெருக்கடி. 2019ஆம் ஆண்டு எழுதுற துரைரட்னத்துக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் வடக்கு துரைராஜசிங்கத்துக்கு எதிர்ப்பு இருக்கிறது, நீங்கள் வடக்கு கிழக்கு என்று பார்க்க வேண்டாம். அது தலைவரும் செயலரும் வடக்குல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை நியமிக்கலாம் என்று ஒரு யோசனை சொல்றார். 2வது சொல்றார், எது எப்படி இருப்பினும் நான் துணைத் தலைவர் பதவிக்கு விரும்புகிறேன். நான் உங்களோடு துணையாக இருந்து உங்களுக்கு பலமாக இருந்து செயற்படுவேன் என்று சொல்றார். தனக்கு செயலாளர் பதவி தாங்கோ அல்லது துணைத் தலைவர் பதவி தாங்கோ என்று இவர் சொல்றார். இவர் அவருக்கு விண்ணப்பிக்கிறார். நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது அவரிடம் இறைஞ்சி கேட்கிறார், எனக்கு பதவி தான் என்று கேட்கிறார். அப்ப பதவிக்கு ஆசைப்பட்டவர் தான் இவர். ஆனாலும் இவர் இவர் இப்போது எல்லோரும் சொல்றார்கள் அவர் தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று.
அவர் நிச்சயமாக மூத்த தலைவரே கிடையாது. 2004 தேர்தல் நடந்த போது அவர் காங்கிரஸ்காரன். ஏனென்றால் தன்னுடைய பிரச்சாரத்துக்காக வெளியிட்ட துண்டு பிரசுரங்களை பாருங்கள், இங்கே இருக்கிறது, பாருங்கள் வடிவாக. இந்த துண்டு பிரசுரத்தை பார்த்தால் இது யாருடைய கட்சி என்றது உங்களுக்கு தெரியும். இவர் தமிழரசு கட்சியோ ஒருபோதும் கிடையாது. இவர் காங்கிரஸோட இருக்கிறார். ஆரம்ப காலத்திலே அவர் அரசாங்கத்தினுடைய கட்சியாக சுதந்திர கட்சியில இருந்த அல்பர்ட் துரைப்பாடன் என்றவர் அவருடைய வலது கையா ஒரு காலத்துல செயற்பட்டவர். இப்போது அவர் இல்லை என்று சொல்லலாம், வலது கையா செயற்பட்டவர். அப்ப அதனாலதான் இவருக்கு உபரேதவன் வீட்டை வாயில சுட்டது. அதுவும் ஒரு காரணம். அந்த காலத்திலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த இன்பம் செல்வம் என்ற 2 பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். அதாவது மானிப்பாயில ஒரு வீட்டுல அனுரா பண்டார் நாயக்கா தங்கியிருந்த போது ஒரு பெண்ணை, ஒரு பிரபல தமிழ் நடிகை, குத்து விளக்கு பட நடிகையை கொண்டு விட்டதாக கருதப்பட்டு அங்கே தங்கி கருதப்பட்டு அங்கே அந்த வீட்டுக்கு குண்டறிந்தவர்கள். அந்த குண்டறிந்ததுனால குற்றஞ்சாட்டப்பட்டு தேடப்பட்ட இன்பம் செல்வம் கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவத்துல இவர்களோட தொடர்பு பட்டதாக பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அது பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த தரவுகளை சேர்க்கின்றேன். பேட்டிகள், நேரடி பேட்டிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆவணப்படுத்தல் முயற்சி செய்கிறேன். அந்த அடிப்படையில நான் அதை சொல்றேன். ஆகவே இங்க இவர் இப்போது தமிழரசு கட்சிக்கு வந்த இவர் மிகப்பெரிய குற்றவாளியாகத்தான் இருக்கிறார். அல்பர்ட் துரைப்பாவுடைய இன்னொரு முகமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, அதையும் விட்டு விடுவோம். எல்லாத்தையும் மறந்து, கடந்த காலங்களை எல்லாம் மறந்து விட்டு விடுவோம். இப்போது இவர் தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் என்று களவாக பதிவு செய்து வச்சிருக்கிறார்கள். அதாவது தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களுடைய அந்த இலக்கத்தகடிலே இவரை முன்னுக்கு கொண்டே போட்டு வச்சிருக்கிறார்கள். இதுவே ஒரு அப்பட்டமான மோசடிகள். அப்ப இப்படி ஏராளமான மோசடிகள் இங்கே எல்லாம் இருக்கிறது. களவாக பதிவு செய்வது, களவாக செயல்படுவது எல்லாம் இருக்கு. அப்படித்தான் இந்த இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இங்க மூத்த தலைவர்கள் என்றோ இவர்கள் மூத்தவர்கள் என்றோ இல்லை, இவர்கள் இப்போது கட்சியில் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனாலும் அது ஒரு ஜனநாயக முறைமைக்குள் வராமல், ஜனநாயக நடைமுறையை பின்பற்றாமல் சட்ட பயங்கரவாதை பயன்படுத்தி இந்த கட்சியினுடைய அதிகாரத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது தமிழரசு கட்சியினுடைய, முக்கியமாக தமிழரசு கட்சியை கோலோச்சுவர்கள் எல்லோரும் இடையில் தமிழரசு கட்சியை ஹைஜாக் பண்ணியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் யாவரும் விரக்தியிலே இருக்கிறார்கள். அப்ப அவர்களும் இவர்களோடு ஒன்றித்து செயலாற்ற முடியாமையினால்தான் இந்த தோல்வியை வருகிறது தமிழரசு கட்சி. இப்போது நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடியது பதில் பொதுச் செயலாளரா அல்லது பொதுச் செயலாளரா? சாணக்கியன் கூறுகின்றார், தேர்தல் செயலகத்தை பார்க்கிற போது அவர்கள் பொதுச் செயலாளர் என்றுதான் அழைக்கின்றார்கள். எனவே அது யாராவது பதில் பொதுச் செயலாளர் என்று கூறலாம். சுமந்திரன் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், அதில் மாற்றம் இல்லை என்கின்றார். அது சரியான சொல்லாடல் அல்லது சரியான கருத்து என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையிலே, அதாவது சாணக்கியனுடைய வியாக்கியானத்தின்படி பார்த்தால் தேர்தல் திணைக்களத்திலே பிழை இருக்க வேண்டும், அல்லது தேர்தல் திணைக்களம் அங்கே ஒரு திருத்தத்தை அவர்கள் செய்ய வேண்டும். இல்லையேல் இவர்கள் அந்த மமதையில அவர்தான் செயலாளர், நீங்க ஒன்றும் செய்ய இயலாது, நீங்க ஒன்றும் கிழிக்க இயலாது, அவர்தான் செயலாளர், நாங்கள் அவரை பதில் செயலாளர் போட்டிருக்கிறோம், அவர் இப்ப செயலாளர் ஆயிட்டார், நாங்கள் அடுத்த மாநாட்டை கூட்டி அவரை செயலாளர் ஆக்குவோம் என்று அந்த மமதையில சொல்லப்படுற வார்த்தை இருக்குல்லவா, அதுதான் இது. அப்ப இங்க ஜனநாயக முறைமை கிடையாது. இந்த அவர்தான் செயலாளர் என்று சொல்வதே ஜனநாயக முறைமையை உடைக்கின்ற செயலாகத்தான் இருக்குது. அதாவது சாணக்கியனுடைய கூற்று ஜனநாயகத்துக்கு முரணானது, ஜனநாயக விரோதமானது. இவர்கள் ஜனநாயக முறைக்குள் வரமாட்டார்கள். சட்ட பயங்கரவாதிகளோடு சேர்ந்தவர்கள் ஒருபோதும் ஜனநாயக முறைமைக்கு வரார்கள். அவர்கள் எவ்வாறு ஓட்டைகளுக்குள்ளால் எவ்வாறு இந்த மீறல்களை செய்ய முடியும், முறைமைகளை மீற முடியும் என்பதைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள், சுயநலம் சார்ந்து. அதுதான் இங்கே நடக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லி நம் செயலாளர் என்று இவர்கள் ஒரு தேர்தலை நடத்தட்டும் என்று நாங்கள் இனி இதுக்கெல்லாம் நாங்கள் இவர்களுக்கு சவால் விட முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே மோடிஃபை, அதாவது ஒரு கட்டமைப்பு செய்து விட்டார்கள். அதாவது தங்களுக்கு இயல்பானவர்களை உள்ளே வைத்து மற்றவர்களை வெளியேற்றுகிற எல்லா வேலையும் செய்து விட்டார்கள் சட்ட பயங்கரவாதத்தை பயன்படுத்தி. அதாவது இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் ஆரம்பித்து இவர்கள் மெல்ல மெல்ல எல்லோரையும் வெளியே அனுப்ப தொடங்கி விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்ப நடக்கிறது. இதே போல ஸ்ரீதரனை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரனை வெளியேற்றுவதற்கான ஒரு காலம் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு வரும். எப்படி வரும் என்றால், மாகாண சபை தேர்தல் நடந்தால் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் நில்லும் கொண்டு கேட்பினார். ஸ்ரீதரனை கேட்கப்படும், அதாவது சுமந்திரன் அணியினர் கேட்கப்படும். அவ்வாறு கேட்கப்படுகிற போது ஸ்ரீதரன் அதற்கு மறுத்தால் கட்சியினுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறார் என்று சொல்லி அவரை கட்சியிலிருந்து ஓரம் கட்ட முடியும், வெளியேற்ற முடியும். அப்படியும் ஒரு நிலைமை வரும். ஏனென்றால் இங்க 2 நலன் இருக்கிறது. சிறிதரனை வெளியேற்ற முடியும். 2வது, பாராளுமன்றத்தில் சிறிதரனுக்கு அடுத்தாக தமிழரசு கட்சியில வாக்குகளை பெற்ற சுமந்திரன் இருக்கிறார். அவர் ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் திணைக்களத்தால வந்துடுவார், எம்பி ஆயிடுவார். ஆகவே இங்க 2 நலன்கள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் தேர்தல் வியூகங்கள். இந்த வியூகத்துக்குள்ள
இப்போது நான் இதை பற்றி பிரஸ்தாபிப்பது ஏனெனில் அது சார்ந்தவர்கள் தங்களை தாங்கள் தற்காத்துக் கொள்வதற்கான வியூகங்களை இப்போதே வகுக்க வேண்டும் என்பதுதான். அவர் வகுக்காவிட்டால் எதிர்காலத்தில் அவர் நெருக்கடியை சந்திப்பினோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கிய தகவல்கள், தாயக அரசியல், தமிழ் தேசிய அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள், தமிழரசு கட்சியினுடைய உள்ளக வெளியக புறச்சூழலைய தொடர்பிலான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.